திமுக ஒன்றும் அடிமை கட்சி இல்லை, நாங்க சுயமரியாதை கட்சி. கலைஞர் வழியில, அண்ணா வழியில, பெரியார் வழியில வந்த கட்சி. நாங்க தப்பு செஞ்சவங்க தாங்க பயப்படணும். நாங்க எதுக்கு பயப்படணும்? ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று பகுமானமாக பேசி இருக்கிறார் பால்டாயில் புகழ் உதயநிதி. அப்புறம் என்ன கண்ணு கலங்குது, காலு உதறுதுன்னு கேட்டா அது வழி வேற டிபார்ட்மெண்ட் என்பதை போல இந்த 10 ரூபாய் பாலாஜியினுடைய பழைய கதையெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு, பரவட்டும். பொதுவாகவே திராவிட கட்சிகள், அதிலும் குறிப்பாக திமுகவுக்கு பேசுவதற்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இல்லை. ஏன்னா கடந்த காலத்துல என் பெரியப்பன் சித்தப்பனை எல்லாம் மஞ்சத்துண்டு போட்டு மேடை போட்டு பேசி பேசி ஏமாற்றி வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த கட்சி தான் திமுக. அதனுடைய வாரிசாக வந்திருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம பேசுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படித்தான் இன்றைய தேதியில பேசியிருக்கிறாரு. நாங்க ஈடிக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க, நாங்க எதுக்குங்க பயப்படணும்? நாங்க தப்பு செஞ்சாதானே பயப்படணும்? நாங்க தான் தப்பே செய்யலையே, நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், நாங்க திராவிட கட்சி, அடிமை கட்சி இல்லைன்னு சொல்லி போற போக்குல அதிமுக ஒரு குத்தி இருக்கிறார். நாம என்ன கேட்கிறோம்னா, தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும் என்பது உண்மையானால் நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, இவ்வளவு பதட்டமாகறீங்க மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்? 3 வருஷமா 4 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு மட்டும் ஆளா போய் முதல் வரிசையில உட்கார்ந்து மோடிக்கு சல்யூட் போடுறாரு மிஸ்டர் ஸ்டாலின். ஏன் யாருக்குமே பயப்பட மாட்டோம்னு சொல்லக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரணம் பேசுகிற நானு கேட்கிற மக்கள் எல்லாம் நம்பும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக. எங்க இன்ன காரணத்துக்காகத்தான் நாங்க போனோம், 3 வருஷம் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்க போகல, இன்ன காரணத்துக்காகத்தான் நாங்க இந்த ஆண்டு நாங்க போனோம், ஏதாவது ஒரு காரணம் நாங்களே நம்புறபடியா ஒரு காரணம் உங்களால முதல்ல சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் போட்டு பொழக்கிறாங்க. எங்க அவர் ஜெயக்குமார்ல இருந்து, எடப்பாடியார்ல இருந்து, அண்ணன் சீமான்ல இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க, இடி ரைடுக்கு பயந்துதான் 3 வருஷமா டெல்லிக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே. அந்த விமர்சனத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பதில் இல்லைங்க, இன்ன காரணத்துக்காக தான் நாங்க போனோம்னு உங்களால சொல்ல முடியுமா? இத்தனை வருஷம் போகாதப்ப என்ன காரணம் சொன்னீங்க? தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுங்க, அவங்க நிதி தர மாட்டாங்க, அதனால நாங்க போய் கலந்துக்கல, நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த ஆண்டு மட்டும் கொடுத்துருவாங்களா அல்லது பெற்று கொடுத்துருவீங்களா? ஆமா, இந்த ஆண்டு நாங்க பெற்று கொடுத்துருவோம் அப்படின்னா கடந்த 3 வருஷமா ஏராஜா நீங்க பெற்று கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? இதே மேற்கு வங்காளத்தை சேர்ந்த அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த ஆண்டு போய் பேசினாங்க, பேசுறதுக்கு உரிய நேரம் கொடுக்கல, எனக்கான மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி இந்த ஆண்டும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அதனுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு சித்தராமையா அவர்கள், அவர் எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகாம இருக்கிறாரு. அது போல நீங்க தான் 3 வருஷமா போகல, இந்த வருஷம் மட்டும் ஏன் போறீங்க? போகாம இருந்திருக்கலாம் இல்லையா? எல்லாம் ரெய்டு காட்டுகிற பயம், ஈடி காட்டுகிற பயம் தான். ஏன்னா அந்த டாஸ்மாக்ல 1000 கோடி முறைகேடு வழக்குல கிட்டத்தட்ட நெருக்கமா வந்துட்டாங்க, போதுமான ஆதாரங்களை எடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்துட்டாங்க. அடுத்த டார்கெட் உதயநிதி தான். தூக்கி உள்ள வச்சாங்கன்னா கடந்த காலத்துல எங்களுடைய மரியாதைக்குரிய கொங்கு புகழ், 10 ரூபா பாட்டில் புகழ் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சு ஆண்டு கணக்கில் உள்ள வச்சிருந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்பதை போல கடந்த காலத்துல அந்த காட்சிகள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? யாரோ செந்தில் பாலாஜிக்கு நடந்தது பரவாயில்லை, நம்ம வீட்டு பிள்ளைக்கு, வருங்கால அடுத்த தலைவருக்கு நடந்துருச்சுன்னா அந்த பயம் படுத்துகிற பாடுதான் டெல்லிக்கு முதல் ஆளாக ஓடி போய் அதுவும் முதல் வரிசையில் உட்கார்ந்துட்டு வணக்கம் சொல்றாரு மோடிக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு புறம் மரியாதைக்குரிய அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள், அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னா, பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஆளுநர் திரு இல கணேசன் அவர்களுடைய சதய விழாவில் போய் ஆசி வாங்குறாங்க. எனக்கு என்ன காட்சி ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த சூரிய வம்சம் படத்துல பேப்பர் வெயிட்டை டேபிள்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அதை எடுக்கிற சாக்குல குனிஞ்சு மாமனார் சரத்குமார் காலை தொட்டு கும்பிடுவாங்க தேவயானி. அது போல சதய விழாவை காரணமா காமிச்சு அதுக்கு போய் ஆசி வாங்குவது போல தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவினுடைய மூத்த தலைவராக மேல்மட்ட தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய திரு இல கணேசனுடைய சதய விழாவில் போய் தயவு செய்து எங்கள் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சரண்டர் ஆகுவதற்கான வேலையை செய்து வந்திருக்கிறார் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில பெத்தவங்க சொல்லுவாங்க, விட்டுருப்பா என் பையனை விட்டுருப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது பசங்க கேட்க மாட்டான், சண்டைக்கு போவோம் இல்லையா? அது போலதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதாக நாங்க பாக்குறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகள், அதிலும் குறிப்பாக திராவிட அரசியல்வாதிகள், திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை செய்யின்னு பேசுறாங்கன்னா செய்யாதேன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எப்பா வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடாதீங்க அப்படின்னா போடுறா, வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறான்னு அர்த்தம். காலெல்லாம் விழாதப்பா அப்படின்னா காலில் விழுறா,
காலில் விழுடா, அதுதான் அர்த்தம். அந்த வகையில நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொன்னா அதை அப்படியே நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா, நாங்க ஈடிக்கு ரொம்ப பயப்படுவோம், மோடிக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவோம், மோடியை பார்த்தா உச்சா போயிடுவோம், வேணாங்க விட்டுருங்க, கடைசியில காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டாங்க, போதுங்க விட்டுருங்கன்னு சொல்லி அப்படித்தான் நாம் பொருளை புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அதே போல பாஜகவோட சமரசமா போவாங்களா, கூட்டணி வச்சிருவாங்களா அப்படின்னா, அவங்க ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் கூட்டணி தான். அது தெரியாதா உங்களுக்கு? மறைமுக கூட்டணி. அந்த வகையில போய் காம்ப்ரமைஸ் பேசியிருப்பாங்க. அதிகபட்சம் என்ன பேசியிருப்பாங்க? இது போல நாங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வர்றோம், அதை நீங்க எதிர்க்கிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் எதிர்க்காதீங்க, அதுக்கு ஆதரவு கொடுத்துருங்க. அதே போல பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் மக்களுக்கு சார்பா பேசுற மாதிரி தெரியுது, இனிமேல் அதெல்லாம் செய்யாதீங்க, நாங்க பரந்தூர்ல விமானம் கட்ட போறது தான். இதே போல தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாடு நலனுக்கு எதிராக நாங்க பிஜேபி நாங்க என்னென்ன திட்டம் எல்லாம் கொண்டு வர்றோமோ அதையெல்லாம் எதிர்க்காம அல்லது எதிர்ப்பது போல லைட்டா ஒரு அறிக்கையை விட்டுட்டு, ஒரு கண்டனத்தை விட்டுட்டு, இந்த நாம் தமிழ் கட்சிக்காரன் மாதிரி, சீமான் கட்சிக்காரங்க மாதிரி அவங்க எவனாவது வீரியம் களத்துல எதிர்த்தாங்கன்னா அவனெல்லாம் எதிர்க்க விட்டுறாத. ஒன்றை தானே காவல்துறை இருக்குது, திமுக தானே காவல்துறை இருக்கு, போய் அவனெல்லாம் பிடிச்சி உள்ள போடு, வழக்க போடு, அதை மட்டுப்படுத்து, அப்பதான் இடி அனுப்பாம விடுவேன் நான் சொல்லி இது போல மிரட்டுகிற வேலையை தான் செஞ்சு அனுப்புவாங்க. கூடுதலா வேணா என்ன சொல்லுவாங்க, 26 தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியில நாங்க இந்த தொகுதியில எல்லாம் முக்கியமான ஆட்கள் நிப்பாட்ட போறோம், கோயம்புத்தூர்ல அண்ணாமலையை இந்த தொகுதியில நிப்பாட்ட போறோம், திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் நிப்பாட்ட போறோம், அந்த தொகுதிகள் எல்லாம் உங்க திமுக கூட்டணியில நீங்க கூட்டணிக்கு தள்ளி விட்டுருங்க, நீங்க நிக்காதீங்க, இந்த கம்நாட்டிஸ் மாதிரி ஏதாவது கட்சி இந்த எடுப்பு சோறு, இந்த பீடியை கிள்ளி குடிச்சது, இந்த பிளேடு போட்டது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க நின்றுக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம் என்பது போல எதையாவது காம்ப்ரமைஸ் பேசி வந்திருப்பார்கள். இதுதான் நடக்க போகிறது. எனவே இதற்குத்தான் மாற்றாக சொல்லுவது, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய வேண்டிய தேவை இருக்க. நம்முடைய ஐயா காமராசரை போல, ஐயா கக்கனை போல பொது வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையுமாக, தூய்மையாக, லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அதிகாரத்திற்கு வருகிற போதுதான் இது போன்ற ஈடி ரைடு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார்ல, நீ ஈடி அனுப்பு அல்லது எண்ணெயை அனுப்பு, எதை வேணாலும் அனுப்பு, வர்றவன் பார்த்து ஏதாவது வச்சுட்டு போனதான் உண்டு, இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லை என்பதை போல கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களைத்தான் நாம் அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நியாயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் பெற வேண்டிய சிக்கல்களை மத்திய அரசோடு போராடி பெறுவதற்கு அதுதான் உரிய தீர்வாக இருக்கும். பேசுவோம்.